மருத்துவ துறையில் நம்பர் 1 தமிழ்நாடு. மருத்துவ சேவையில் நாட்டுக்கே முன் உதாரணமாக பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதில் எந்த மாநிலமும் எட்டாத சாதனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு எட்டியுள்ளது. அதன்படி 2021ஆம் ஆண்டு முதல் இன்று வரை 5878 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தால் 81,33,806 ஏழை மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 1149 கோடி ரூபாய் மதிப்பிலான மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டுள்ளது. 2854.74 கோடியில் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 1046 கோடி ரூபாயில் 5 புதிய மருத்துவமனைகளுக்கு கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் இதுவரை 7,40,548 பேரின் இன்னுயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இதற்காக 648.12 கோடி ரூபாய் செலவிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அடுத்ததாக கிண்டியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் 6,23,765 புற நோயாளிகளுக்கும் 2,14,591 உள் நோயாளிகளுக்கும் சிகிச்சை வழங்கி சாதனை படைத்திருக்கிறது. 67.35 கோடியில் தாய் சேய் நல பரிசு பெட்டக திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. மேலும் உறுப்பு தான பிரிவில் கடந்த 6 ஆண்டுகளாக தேசிய விருதை தமிழ்நாடு அரசு பெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் நிறைவேற்றி வரும் புது திட்டங்களால் தேசிய அளவில் பாராட்டுகளை பெற்று வருவதோடு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 545 விருதுகளை இந்தியாவின் சிறந்த மருத்துவ மாநிலமாக தமிழ்நாடு எழுச்சி பெற்றுள்ளது. மருத்துவ சேவைக்காக வெளிநாட்டுக்கு செல்லும் நிலை அயல் நாட்டினர் தமிழ்நாட்டுக்கு வந்து சிகிச்சை பெறும் அளவுக்கு மாறியிருக்கிறது. மக்கள் நலனை காப்பதில் ஓய்வின்றி உழைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசுக்கு இந்த நற்சான்றுகள் மற்றும் ஒரு கேடயம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்.